ட்ரம்ப் அவர்களே வந்து ஒரு சர்வாதிகாரி அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க. ஆனா ஒரு இந்திய நாட்டிலேயே மாநிலங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது தன்னுடைய நாடு என்னுடைய நாட்டு மக்களுக்கானதுன்னு அவர் சொல்றதுல எப்படி தப்பு வரும் சார்? இப்போ கம்யூனிச நாடா இருக்கக்கூடிய ரஷ்யாவும் ஒரு கேபிட்டலைஸ்ட் நாடா இருக்கக்கூடிய அமெரிக்காவும் அவர்கள் ஒன்றிணைற ஒரு விஷயத்த நம்ம இப்போ சமீபத்துல பாக்குறோம். கம்யூனிஸ்ட நாடாக இருக்கிற ரஷ்யாலாம் இல்லை, இருந்த ஒரு காலத்தில் இருந்தது. ட்ரம்பை விட மோசமான ஒரு புத்தின் என்பதுதான் என்னுடைய பார்வை. இன்னர் லைன் பர்மிட்னு சொல்லி கிட்டத்தட்ட விசா மாதிரி. நீங்க இங்கிருந்து நாகாலாந்துக்கு போறீங்க, மணிப்பூருக்கு போறீங்கன்னா என்ன பண்றாங்க, போயிட்டு எப்போ வருவீங்க அதை எழுதி கொடுத்து ஒரு நாள் இந்த இடத்துக்கு தான் போகணும், இந்த இடத்துக்கு போகணும். நீங்க விருப்பம் போல போய் அங்க தங்கி கொள்ள முடியாது. இந்த ஏற்பாடுகள்லாம் உலகத்துல இருக்கு. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இன்றைக்கு நம்மோட நேர்காணல்ல மதிப்பிற்குரிய தோழர் தியாகு ஐயா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். நீங்க ஒரு கம்யூனிச ஆதரவாளரா தொழிலாளர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய குரல்களை முழக்கங்களை எழுப்பிட்டே இருக்கீங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து சட்டவிரோதமாக குடியேறப்பட்டதா சொல்லப்படுற நிறைய இந்திய தொழிலாளர்கள் வந்து வலுக்கட்டாயமாக அவங்க காலில் கையில் சங்கிலி போட்டு சட்டவிரோதமாக குடியேறினாங்கன்னு சொல்லி அங்கேருந்து இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டு இருக்காங்க. இந்த ஒரு நடவடிக்கை குறித்து இதுவும் தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு போக்கு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்? இப்போ இவங்களை வெளியில் அனுப்பியிருக்காங்கல்ல அமெரிக்காவில் இருந்து அரசாங்கம். இப்போ ட்ரம்ப்பு அவருடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க, எலான் மஸ்க் மாதிரி உள்ளவங்க, இவங்கெல்லாம் யார்? இவங்க அமெரிக்காவினுடைய பூர்வ குடிகளா? இவங்களும் போய் குடியேறினவங்களுடைய வாரிசுகள் தானே. அவங்க ஐரோப்பாவிலிருந்து போய் அந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருந்த செவ்விந்திய மக்களை எல்லாம் அடித்து துரத்திட்டு நிறைய கொலைகள் செஞ்சு நிறைய வீடுகளை கொளுத்தி அவங்களையெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு தான் அந்த மண்ணை போய் இவங்க கைப்பற்றிக்கிட்டாங்க. ரொம்ப நீண்ட காலம் முன்னால், ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது தான். கொலம்பஸ் போய் இப்படி ஒரு நாடு இருக்கிறத கண்டுபிடிக்கலைன்னா இவங்கெல்லாம் அங்கே போயிருக்க போகிறதில்ல. அதனால தான் அதுக்கு பேரே புதிய உலகம். உலகம் ஏற்கனவே இருக்கு, இவங்களுக்கு தான் அது புதிய உலகம். இந்த புதிய உலகத்தில் குடியேறினவங்க இவங்க காலனைசர்ஸ். அதன் மீது காலனி ஆதிக்கம் செலுத்தினாங்க. அங்கு நிலத்தை பண்படுத்துவதற்கு உடல் உழைப்புக்காக ஆப்பிரிக்காவிலிருந்து பழங்குடிகளை, நீக்ரோ பழங்குடிகளை விலைக்கு வாங்கி அடிமைகளாக கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போ எந்த சட்டத்தை கடைபிடிச்சாங்க? ஒன்றும் கிடையாது. அமெரிக்க ஐக்கிய அரசுன்னு ஒரு புதிய நாட்டை உருவாக்கின பிறகுதான் இந்த சட்டங்கள் எல்லாமே வந்துச்சு. அதுலேயும் அடிமைகளாக நடத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு எதிராக ஆப்ரஹாம் லிங்கன் தலைமையில் ஒரு போர் நடந்து தான் அடிமைகளுடைய விடுதலை சாத்தியமானது. இன்னைக்கு வரைக்கும் அந்த நிறைவேற்றுமை குற்றச்சாட்டு இருக்கு. கருப்பின மக்களிடையே வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கு, வெள்ளையர்களிடையே குறைவாக இருக்கு. காவல்துறை கருப்பின மக்களை நடத்துகிற முறை மோசமாக இருக்கிறதுனால தான் பிளாக் லைவ்ஸ் மேட்டர், கருப்பு உயிர்கள் பொருட்டாகும் என்று ஒரு இயக்கமே அங்கு தொடர்க்கப்பட்டுச்சு. ரொம்ப அண்மை காலம் வரைக்கும் நடந்துச்சு. நீங்கள் சாத்தாங்குடன் படுகொலைகள் நடப்பதற்கு ஒரு மாதம் முன்னதாகத்தான் ஜார்ஜ் ஃப்ளாய்டு என்ற ஒரு கருப்பின இளைஞரை கழுத்தை நெரித்து கொலை செய்து அதுக்கு எதிராக அமெரிக்கா முழுவதிலும் இயக்கம் நடத்தப்பட்டுச்சு. ஐரோப்பாவில் இங்கெல்லாம் நடத்தப்பட்டுச்சு. அதனால இவங்க வந்து சட்டவிரோதமாக குடியேறினவர்கள்னா உரிய ஆவணம் இல்லாமல் அங்கு போய் குடியேறியவர்கள், அவ்வளவுதான். இந்த புதிய அரசினுடைய ஆவணங்கள் அவங்கள்ட்ட இல்லை, இதான குற்றச்சாட்டு. சரி, அப்படி இருந்தால் இப்போ அங்கே யாருமே வரக்கூடாது, வெளியிலேருந்து எங்கள் வேலையை நாங்களே பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா? அப்படின்னா கிடையாது. இப்போ தமிழ்நாடு உட்பட இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து போய் தான் அமெரிக்காவை இன்றைக்கு வளப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அமெரிக்க வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் கொடுக்க வேண்டிய கூலி அதிகமாக இருப்பதால் இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து அறிவை இறக்குமதி செய்து நம்ம அறிவை வெளியேற்றோம். இங்கே நம்ம செலவில் படிக்க வச்சு அவனுக்கு தொழிலூழியம் செய்யறதுக்கு அனுப்பி வைக்கிறோம். பிரெயின் ட்ரெயின்னு பேர் இருக்கு. இந்த மூளை வெளியேற்றத்தை பயன்படுத்த இன்னைக்கு அமெரிக்கா வளமாக இருக்கு. பல நிறுவனங்கள்ல அவங்க தான் முக்கியமாக பணியேற்றாங்க. இப்போ அவங்களெல்லாம் வெளியேற்றிடுவாங்களா என்ன? அப்படி செஞ்சாங்கன்னா அமெரிக்க பொருளாதாரமே முடங்கி போயிடும். அப்போ இங்கு
பிழைப்பு இல்லாதனால, வாழ்க்கை வசதி இல்லாதனால ஏழை எளிய மக்கள், அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழ்மை நிறைந்த மாநிலங்களைச் சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இங்கு இந்த ஏஜென்ட்டுகளுக்கு பெரும் தொகை கொடுத்து அவங்க போய் உயிரை பணயம் வச்சு அந்த எல்லைக்குள்ள நுழைஞ்சு குடியேறாங்க. சரி, அப்படி நீங்க வெளியேற்றணும்னு வச்சுங்க. நீங்கள் இந்திய அரசோடு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆவணம் இல்லாமல் இருக்கிறாங்க, இவங்களை நீங்க திரும்ப அழைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு என்ன இழப்பீடு, இங்கிருந்து எவ்வளவு பணம் கொண்டுட்டு போனாங்க, எவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு போனாங்க, அவங்களுக்கு என்ன மாற்று வழி, வாழ்க்கைக்கான மாற்று வழி என்ன, அங்க என்ன கொள்ளையடிக்க போனாங்க, இல்லை இந்த வெள்ளையர்கள் போன மாதிரி தங்க வேட்டையாடுவதற்காக போனாங்க, கோல்டு ரஷ்க்கு போனாங்கல்ல, அப்படியா போனாங்க? பிழைப்பு தேடி உழைப்பை நம்பி பிழைக்கிறதுக்கு போனவங்க அவங்களை இப்படியா நடத்துவது? அது இந்த நாட்டையே அவமதிக்கிற வேலை இல்லையா? இல்ல, அவங்க தரப்பு என்னவா பார்க்கப்படுதுன்னா, உங்க நாட்டுக்கு, இந்திய நாட்டுக்கு அவங்க குடிமக்களா இருந்தாலுமே அந்த நாட்டுல சட்டவிரோதமா குடியேறினா அவங்க குற்றவாளிகள் தான். குற்றவாளிகளை எப்படி நடத்தணுமோ அந்த முறைப்படிதான் அவங்க நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குற்றவாளிகள் என்று எடுத்துக்கிட்டாலும் எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டின்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கு. குற்றவாளிகளை பிடித்து ஒப்படைப்பதற்கான ஒப்பந்தம். அமெரிக்காவில் ஒரு குற்றச்சாட்டோடு இந்தியாவுக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னா இங்கேருந்து அப்படியே பிடிச்சி கொண்டு போய் அங்கே கொடுக்க முடியாது. இல்லை இங்கேருந்து அங்கே போய் ஒருத்தர் இங்கே குற்றம் செஞ்சுட்டு அங்கே போனாலும் அப்படி முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அங்கே இருக்கிற நீதிமன்றத்திற்கு விண்ணப்பித்து அந்த நீதிமன்றம் இங்கே இருக்கிற நீதிமன்றத்திற்கு தகவல் அனுப்பி நீதிமன்றத்தில் உங்கள் தரப்பை சொல்லுவதற்கான வாய்ப்பு கொடுத்து, இன்னைக்கு காலம் எப்படிப்பட்ட காலம், இயற்கை நீதி. நீங்கள் உங்கள் வீட்டில் நான் வந்து குடியிருக்கிறேன், 6 மாதம் வாடகை கொடுக்கலன்னா கூட டியூ ப்ராசஸ் ஆஃப் லா படி என்ன பண்ணணும்னா, நீங்கள் எனக்கு முன்னறிவிப்பு கொடுக்கணும், ஏன் உன்னை வெளியேற்றக்கூடாதுன்னு கேட்கணும், நான் என் தரப்பை சொல்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும், எனக்கு அதில் மேல்முறையீடெல்லாம். இது எதுவுமே அங்கே நடக்கலையே. திடீர்னு ஒரு நாள் போய் பிடிச்சி கொண்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருந்து கப்பலில் ஏற்றி, அது கப்பலோ விமானமோ கூட இல்லை, இராணுவ சரக்கு விமானம். என்ன அர்த்தம்னா, உட்காருவதற்கு படுப்பதற்கெல்லாம் வசதி இல்லாமல் இந்த ஆடு மாடுகளை மந்தையில் ஏற்றி அனுப்புவாங்க பாருங்க, அதுபோல் ஏற்றி அவங்களுக்கு கைவிலங்கு கால் விலங்கு போட்டு 40 மணி நேர பயணத்தில் அவங்க அந்த விலங்குகளோடு வரல. ஆனா அந்த பயணத்திற்கான காஸ்ட் தான் இப்போ ஒரு சாதாரண விமானத்துல, பயணிகள் விமானத்துல வர விலையை விட 4 லட்சம் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ஏன்னா அவங்க என்ன விரும்புறாங்க அதுல, ஏன் அவ்வளவு செலவு பண்றாங்கன்னா, ஒண்ணு இவங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது, இன்னொரு காரணம் என்னன்னா, ஏற்கனவே இது போல மீண்டும் மீண்டும் குடியேறுகிறவர்களுக்கு அச்சமூட்டணும். போனா இப்படி நடக்கும், கைய காலை கட்டி கொண்டு வந்துருவாங்க, அவமதிக்கணும், அது ஒரு இழிவா இவங்க நினைக்கணும். அதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இதை அவங்க செய்யறாங்க. இவ்வளவு பண்ணியுமே வந்து இந்த டாங்கி ரூட் வழியா உள்ள போறது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம இந்திய நாட்டவர்களும் செய்யறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, 1948 இந்த யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், உலகளாவிய மனித உரிமை சாற்றுரை என்று உலகம் உருவாக்குது. அந்த மனித உரிமை சாற்றுரையில் அடிப்படை உரிமைகள் என்று 30க்கு மேற்பட்ட உரிமைகள் பதிவு செய்யப்படுது. அந்த உரிமைகள் பட்டியலை வரைந்தவரே யாருன்னா, அமெரிக்க அதிபராக இருந்த ஐசனோவருடைய துணைவியார், ட்வைட் டி ஐசனோவருடைய துணைவியார் தான் இந்த உரிமைகள் என்னங்கிறதே எழுதி கொடுத்தாங்க. அவங்க தலைமையிலான குழு தான் உருவாக்கலாங்க. அந்த உரிமைகள்ல என்னெல்லாம் மனித உரிமைகள் என்று சொல்வதில் ஒரு உரிமை என்ன இருக்குன்னா, எவர் ஒருவருக்கும் வேறொரு நாட்டில் தஞ்சம் கோருவதற்கும் தஞ்சம் பெறுவதற்கும் உரிமை உண்டுன்னு இருக்கு. இப்படி தஞ்சம் கோருவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்? 1951 யூஎன் கன்வென்ஷன் ஆன் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ், ஏதிலியர் தகுநிலை பற்றிய ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ்க்கான ஒரு ஒப்பந்தம் இருக்கு, ஐநா ஒப்பந்தம் இருக்கு. இப்போ இந்தியாவில் கையெழுத்து போடல, ஆனால் அமெரிக்காவில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்றாங்கன்னா, யார் ஏதி யார் அகதி என்றால், அவர் அந்த நாட்டில் மதம் காரணமாக, சாதி காரணமாக, இருப்பிடம் காரணமாக, பிறந்த ஊர் காரணமாக, எந்த காரணத்திற்காக அல்லது அரசியல் காரணத்துக்காக பாகுபாடாக நடத்தப்பட்டால், மோசமாக நடத்தப்பட்டால், அவங்க அப்படி வெளியேறுவதற்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. அதை தடுக்க முடியாது. எந்த நாட்டுக்கு அவங்க போக விரும்புகிறாங்களோ அந்த நாடு அவர்களை ஏற்றுக்கொள்ளணும். அதுல ஒரு காரணம் எக்கனாமிக் ரெஃப்யூஜிஸ்ன்னு இருக்காங்க. பொருளியல் காரணங்களுக்காக நாட்டை விட்டு போறோம். நம்ம சாதாரணமா இந்த போனவங்க, இந்த பிடிபட்டு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தையும் போய் கேளுங்க,
ஏன் அந்த நாட்டுக்கு போனீங்க? அமெரிக்காவில் காட்சிகள்லாம் அழகாக இருக்கும் போனோம், அருவிகளை பார்க்க போனோம், இல்லை அங்கே இருக்கிற வாழ்க்கை முறை பிடிச்சா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பிழைக்க வழி இல்லை, இந்த நாட்டில் அதுக்கு வாய்ப்பு இல்லை, எங்கேயோ அங்கே வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்காக நாங்கள் இருக்கிற நிலப்புலன்களை விற்றோ கடன் வாங்கி அடகு வச்சு நாங்கள் அந்த காசை கொண்டு போய் ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட கொடுத்து அவன் எங்களை அனுப்பிவிடுறான். இதானே சொல்லுவாங்க. இந்த ஏஜென்ட்டுகள் யார் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இந்திய அரசு சார்பில்? எதுவும் அப்படி இது வரைக்கும் செய்தி இல்லை. இப்போ அவங்கள கட்டுப்படுத்துறது, அவங்கள தடுப்பது தான் மாதிரி. நீ வெளிநாடு போகணுமா, போ, விசா கேளு, அமெரிக்க தூதரகத்தில் போய் விசா கேளு, பாஸ்போர்ட் எடுத்துக்க, விசா கேளு, ஒர்க் பர்மிட்னா ஒர்க் பர்மிட் வாங்கு, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீ போ. இல்லை, இந்த நாட்டுக்கு போன இந்த நாட்டிலேயே நீ இரு, உனக்கு கிடைக்கலன்னா போராடு. வேலை வாய்ப்பு நம்ம தான் மோடி அரசு 2014 நாங்கள் ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்க போகிறோம்னு சொன்னார்ல. எங்கய்யா நீ சொன்ன வேலை வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு இன்னும் வரலையே என்று இங்கேயே போராடு. எதுக்கு அங்கே போகணும்? அங்கே போய் பிழைக்க போக வேண்டிய அவசியமே இல்லையே. அதுபோல் நமக்கு அதுக்கெல்லாம் காரணம் இந்த அவர்களையே குற்றவாளி ஆகக்கூடாது. நான் அப்படி போகிறத நான் ஆதரிக்கலை. எது இருந்தாலும் இந்த மண்ணில் இருந்து தான் போராடணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி சட்டவிரோதமாக போய் குடியேறுவதுங்கிறது ஒரு குற்றம் தான். அந்த குற்றத்தில் அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்குதே தவிர அதுவே முழு பங்கு இல்லை. அரசாங்கத்துக்கு பங்கு இருக்குது, ஏஜென்ட்டுகளுக்கு பங்கு இருக்குது, அங்க அவங்களுக்கு வேலை கொடுக்குறவங்களுக்கு பங்கு. இவ்வளோ லட்சங்களை செலவழிச்சு ஏஜென்ட்டுகளுக்கு பணம் கொடுத்து அந்த நாட்டுல அடிமையா போய் இருக்கிறதுக்கு அந்த லட்சங்களை இங்க முதலீடு பண்ணி ஒரு தொழில் தொடங்கி அது மூலமா தொழிலை சொல்லுதல் யாருக்கும் எளியவான். இது ரொம்ப எளிது சொல்லிட்டு போறது. அது மாதிரி இங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஏன் அப்படி போக போறாங்க? இந்தியாவில் அந்த தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. நீங்க இருக்கிற தொழில்கள் அவன் நீங்க லட்சியம் இல்லை, கோடிகளை செலவிட்டு தொடங்கப்பட்ட சிறு தொழில்கள் என்னாச்சு? குறு தொழில்கள் என்னாச்சு? எம்எஸ்எம்இன்னு சொல்றோம்ல, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் நடந்துகிட்டு இருக்கா இன்னைக்கு. ஏன் மூடி கிடக்குது? எத்தனையோ நெருக்கடிகள் இருக்குல்ல. அதனால சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா இந்த விஷயத்துல எல்லாருமே ட்ரம்ப் அவர்களே ஒரு சர்வாதிகாரி அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டிலேயே பாத்தீங்கன்னா பிற மாநிலத்தவர், வட மாநிலத்தவர்கள் தமிழகத்துக்குள்ள வரும்பொழுது வட மாநிலத்தவர் எண்ணிக்கை அதிகமாயிருச்சு, சொந்த நாட்டை நம்ம மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு பிழைப்பு பாதிக்கப்படுதுன்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை நம்மளே முன் வைக்கிறோம். ஒரு இந்திய நாட்டிலேயே மாநிலங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது தன்னுடைய நாடு என்னுடைய நாட்டு மக்களுக்கானதுன்னு அவர் சொல்றதுல எப்படி தப்பு வரும் சார்? இல்ல நான் என்ன சொல்றேன், அவரு என்னுடைய நாடு எனக்கானதுன்னு சொன்னாருன்னா யாரையுமே நீங்க ஒர்க் பர்மிட் கொடுத்து வரவழைக்காதீங்க. இங்க உள்ள உழைப்பு அங்கே ஏன் அவுட் சோர்சிங் ஏன் கொடுக்குறீங்க? அங்க ஒருத்தர் ஒரு நிறுவனம் நடத்துறாரு, அவங்க பகல் இங்க இரவா இருக்கு. ஆனா இங்க என்ன பண்றாங்க, அந்த இரவுல உட்கார்ந்து அந்த கணக்குகளை இங்க அனுப்பி கணக்கு வரவு செலவு எழுதுறதுக்கு கூட இந்த நாட்டினுடைய உழைப்பை நீங்க பயன்படுத்துறீங்களே, உழைப்பை சுரண்டுறீங்களே. பொதுவா என்னன்னா ஒவ்வொருத்தரும் அவரவர் தேசத்தில் இருந்து வாழணும், அங்க மாற்றங்களை கொண்டுட்டு வரணும். அது வெளிநாடா இருந்தாலும் வெளி மாநிலமா இருந்தாலும். ஆனா 100க்கு 100 அப்படி செய்ய முடியாது. ஒரு பகுதியினருக்கு அப்படி போகத்தான் செய்வாங்க. இங்க இருந்து டெல்லிக்கு போறாங்க, டெல்லியிலிருந்து இங்க வர்றாங்க. இந்த அளவு மீறி போகும்போது இந்த ஒவ்வொரு தேசிய இனத்தினுடைய பண்பாட்டு இயல்பையும் அது பாதிக்கும். நீங்க அதனாலதான் நம்ம என்ன பண்றாங்கன்னா, கர்நாடகத்துல பாஜக ஆட்சி நடத்தக்கூடிய பல மாநிலங்கள் உட்பட, காங்கிரஸ் மாநிலங்கள் உட்பட எல்லா இடத்திலுமே இந்த மண்ணின் மக்களுக்கு வேலை என்று 80 விழுக்காடு 75 விழுக்காடு வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் திமுக தேர்தல் அறிக்கையிலேயே நாங்கள் இந்த மண்ணின் மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளவு சதவீதம் ஒதுக்கீடு கொடுப்போம், அதுக்கு சட்டம் இயற்றுவோம்னு சொன்ன. இன்னும் இயற்றாமல் இருக்கா? இயற்றணும்னு நம்ம கேட்கிறோம். பல இடத்துல இயற்றி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களில் நீங்கள் போகிறதா இருந்தால் இன்னர் லைன் பர்மிட்னு சொல்லி கிட்டத்தட்ட விசா மாதிரி. நீங்கள் இங்கிருந்து நாகாலாந்துக்கு போகிறீங்க, மணிப்பூருக்கு போகிறீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, போயிட்டு எப்போ வருவீங்க அதை எழுதி கொடுத்து ஒரு நாள் இந்த இடத்துக்கு தான் போகணும், இந்த இடத்துக்கு போகணும், வந்துடணும். நீங்கள் விருப்பம் போல் போய் அங்கே தங்கி கொள்ள முடியாது. இந்த ஏற்பாடுகள்லாம் உலகத்தில் இருக்குது. இப்போ இந்த ஏற்பாடுகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை. எப்படி சட்டத்துக்குட்பட்டும் பாதிக்கப்படுகிறவர்கள் மீது பழி போடாமலும் அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளை வழங்கியும் இந்த ஒரு முறையான சட்ட நடைமுறைப்படி அது நடைபெறுகிறதா என்பதுதான் கேள்வி. இது அப்படி நடைபெறவில்லை என்பதுதான் நம்முடைய விமர்சனம். அதுக்கு முக்கியமான காரணமாக நம்ம ட்ரம்ப்பை கூட கருதலை,
இந்திய அரசு அவங்கள பாதுகாக்கணும். இந்திய குடிமக்கள்னு ஒத்துக்கிறீங்க. அவர் ஜெய்சங்கர் என்ன சொல்றாரு, சட்டவிரோதமான குடியேறியவர்களை திருப்பி அனுப்புவதை நாங்கள் சரி, அதுக்கு ஏன் விலங்கு போட்டு அனுப்பணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜருங்கிறார். அதுதான் வழக்கமான ஒரு தரப்படியான ஒரு நடத்துகிற முறை இதுதான் அப்படின்னு அவர் சொல்றார். இது எப்படி நியாயமா இருக்க முடியும்? இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை யாரு இந்தியா வகுத்துச்சா அமெரிக்கா வகுத்துச்சா? அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இதில் ஒரு ஒப்பந்தத்துக்கு கொண்டுட்டு வரணும்ல. நாளைக்கு ஏதோ ஒரு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு அரச புறவுள்ள சிக்கல் அமெரிக்க தூதுவரை பெர்சனா நான் கிராட்டா, இங்கு வேண்டத்தகாதவர் என்று அறிவிச்சாங்கன்னா அவரை இங்கேருந்து விலங்கு மாட்டி கயிறு கட்டி விமானத்தில் ஏற்றி அனுப்புவாங்களா? செய்ய மாட்டாங்கல்ல. அது என்ன அவருக்கு ஒரு சட்டம் நமக்கு ஒரு சட்டம்? ஆனால் சரியில்லை.